புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி ஹேஷ்டாக் எக்ஸ் தளத்தில் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி ஹேஷ்டாக் எக்ஸ் தள பக்கத்தில் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கு தொடர்பாக தற்போது ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி ஹேஷ்டாக் எக்ஸ் தளத்தில் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. சிறுமி கொலைக்கு நீதி கேட்டு எக்ஸ் வலைத்தளத்தில் பொதுமக்கள் கொந்தளித்து பதிவுகளை இட்டு வருகின்றனர். பாலியல் வன்கொடுமை முயற்சியின் போது கொல்லப்பட்ட சிறுமியின் உடற்கூறாய்வு தற்போது துவங்கி இருக்கிறது. வீடியோ பதிவுடன் உடற்கூறாய்வானது தற்போது துவங்கி இருக்கிறது. புதுச்சேரியில் காணாமல் போன சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் சிறுமியின் கொலைக்கு நீதி கேட்டு ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி ஹேஷ்டாக் எக்ஸ் தளத்தில் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் தற்போது சிறுமியின் உடற்கூறு ஆய்வானது தற்போது துவங்கி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சித்தார்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சித்தார்த். ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி ஹேஷ்டாக் எக்ஸ் தள பக்கத்தில் ட்ரெண்டிங் ஆகி வரக்கூடிய இந்த சூழலில் தற்போது உடற்கூறு ஆய்வானதும் துவங்கி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்த சிறுமி ஆர்த்தி 9 வயதானவர் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் இவர் கடந்த சனிக்கிழமை அன்று மதியம் மாயமானார். தொடர்ந்து அவரை அவரது பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அவர்களை அப்பகுதியில் தொடர்ச்சியாக தேடி வந்தனர். தொடர்ந்து சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்த போது அவர் அந்த பகுதியை விட்டு செல்லாமல் அப்பகுதியில் தான் இருந்தார் என்பதற்காக வீடு வீடாகவே சோதனை செய்து வந்தனர். 3 நாட்களுக்கு பிறகு நேற்று மதியம் 2 மணி அளவில் ஆர்த்தி அதே அவர் வீட்டு அருகே, அதாவது சோலை நகரில் அருகே உள்ள அம்பேத்கர் நகரில் உள்ள வாய்க்காலில் கை கால்கள் கட்டப்பட்டிருந்த நிலையில் ஒரு வேஷ்டியில் குத்திப்பட்டு சடலமாக மீட்டெடுக்கப்பட்டார். இதை கண்ட அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ச்சியாக அவரது உடலை உடற்கூறு ஆய்வுக்காக இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். ஆனால் அங்கு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது அவரது உறவினர்கள் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்வதற்கு தங்களுக்கு விருப்பமில்லை என்றும் நம்பகத்தன்மை இல்லை, இதனால் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து இந்த காலை 10 மணி அளவில் அவரது உடலானது புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை, கதிர்காம பகுதியில் இருந்த அரசு மருத்துவமனையில் இருந்து ஜிப்மர் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. தொடர்ந்து அங்கு தாசில்தார் பிச்சை முன்னிலையில் வீடியோ ஆதாரத்துடன் அந்த உடற்கூறு ஆய்வானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 1/2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த உடற்கூறு ஆய்வானது தற்போது தொடர்ச்சியாகவே நடைபெற்று வருகிறது. மேலும் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒரு முதியவர் உட்பட ஒரு வாலிபர் 2 பேரை போலீசார் கைது செய்து தொடர்ச்சியாக அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள் தான் கொலையாளிகள் என்றும் உறுதி செய்த நிலையில் எதற்காக கொலை செய்தார் என்ற காரணமும் அவர்களிடம் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் அவர்கள் உடற்கூறு ஆய்வு முடிந்த பின் அந்த அறிக்கை வந்த பின்னரே அதற்கான அவர்கள் சொன்ன விஷயமும் அதுவும் சரியாக இருப்பின் அந்த காரணங்கள் தெரிய வேண்டும் என்று போலீசார் தரப்பிலும் ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுமி ஆர்த்தி உயிரிழப்புக்கு புதுச்சேரியில் அனைத்து தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக அரசு பள்ளி மாணவிகள் மாணவர்களும் தங்கள் பள்ளிகளில் அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். சிறுமி ஆர்த்தியின் புகைப்படத்தை வைத்து அதற்கு மலத்தூவி ஸ்கேண்டர்லாம் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறது. இந்த நிலையில் எக்ஸ் தளத்தில் ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி என்று 3ஆம் இடத்தில் சிறுமி ஆர்த்தி கொலைக்கு ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி என்று 3ஆம் இடத்துக்கு ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. இந்திய அளவில் இந்த எக்ஸ் தளத்தில் இது ட்ரெண்ட் ஆகி வருவது ஒரு பார்க்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சித்தார்த்.